சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பாடு எடுத்துட்டு வரக்குள்ள இவன் எங்க போனா? டேய் சீக்கிரம் வா, இடியாப்பம் ஆறுதுல்ல. சூப்பர் இடியாப்பம் முட்டைக்கறி. மாமா இடியாப்பத்துக்கு வெறும் தேங்காய் சீனி போதும் சொன்னோம்ல, நீங்க என்ன முட்டைக்கறி வச்சிட்டீங்க? இடியாப்பத்துக்கு வெறும் தேங்காயும் சீனியும் போட்டு தின்னா ஒரு மாதிரி நெஞ்ச கரிச்சாப்ல இருக்கும் சாதாரண டைம்ல. இப்போ கூட கொஞ்சம் நெஞ்ச கரிக்கும், அதனாலதான் கொஞ்சோண்டு முட்டைக்கறி வச்சேன். இடியாப்பத்துக்கு நல்ல நறுக்கு சுருக்குன்னு வாய்க்கும் நல்லா இருக்கும்ல உனக்கு, அதுக்குதான். இதெல்லாம் எப்படி மாமா படிச்சீங்க? இதெல்லாம் என்ன பெரிய கம்பு சூத்திரமா? காலேஜ் படிக்கும் போதே ஒண்ணுடா ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு கிடப்பேன் வீட்டுல. எங்க அம்மா எங்கேயா வெளியில போயிட்டேன்னா ஏதாவது செய்ய எடுக்க செய்வேன். ஆனா என் தங்கச்சி இருக்காள, எனக்கு நேருக்கு மாறு. அவ அப்பமே ரவுடி மாதிரி கட்டமணி ஏறி சாடுட்டா, எங்க மாங்க கிடக்கு பறிக்கட்டா, கல்ல கொண்டு வீசட்டா, அடிப்படி வாக்கிய தகராறு வரப்பு தகராறுன்னு எல்லா சண்டையும் எடுத்துட்டு வருவா. ஆமா, என்ன செய்ய, எங்க அம்மா சின்ன பிள்ளையில அப்படிதான் இருந்தாலாம். அதே மாதிரி இருக்கான்னு எங்க பாட்டி சொல்லிட்டு கிடப்பா. அடுக்கல தேசபக்கம் தலை வச்சு படுக்க மாட்டா என் தங்கச்சி. ஏதாவது திங்கிக்கு நான் மட்டும்தான் எட்டி பாப்பா. அதுவும் எங்க அம்மா இல்லாத நேரத்துல நான் ஏதாவது ஒண்ணு செய்வோம்ல, உடனே வந்துருவா. என்னே அப்படிம்பா. அப்போ மட்டும்தான் அண்ணேம்பா. மத்த நாளா லே ராஜேஷ் வால போல அப்படின்னு மரியாதை எல்லாமே பேசுவா. நானும் சரி தங்கச்சி தானே, 2 வயசு தானே முன்ன பின்ன அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். வேற என்ன செய்ய? ஆனா நான் எங்க அப்பா மாதிரி அமைதியான குணம். அந்த நாள்ல எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுப்பா எடுத்து ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். இங்க பக்கத்து வீட்டுல இருக்க கிழவிகள்லாம் ஒன்னா சேர்த்து சொல்லும், எல்லாரும் ராசேஷ் என் மக்கா உன்னை கெட்டிக்கிடவா கூட்டு வச்சவள அவளது செஞ்சு எடுத்து போட போல இருக்க அப்படின்னு ஒரே கிண்டல் பண்ணிட்டு கிடக்கும். காதலே வாங்க மாட்டேன், வாங்க பட்டி அப்படின்னு வாடிடுவேன். ஆமா, நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் கொடுத்து வச்சவதான். நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வரக்கூடியவா சோறு பொங்க தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி எதையாவது செய்வா, நம்மளும் கூட மாட செஞ்சு ஒப்பேத்த வேண்டியதான், வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணினேன். அந்த மாதிரிதான் இருக்கு. மாமா எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஒண்ணும் செய்ய தெரியாதா, இருந்தாலும் கொஞ்சம் முதல்ல பாடா படுத்துனே உங்களே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு எனக்கே ஒண்ணு செய்து எடுத்து மாத்தி தரதர செஞ்சேன். இப்போ எனக்கு 2 நாளா கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. சாப்பிடு, ஆஸ்பத்திரிக்கு வேற செக்கப் போகணும்ல. அத்தை உன்னை எங்களுக்கு நல்லா பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ மாசமா இருக்கறத கேட்ட உடனே நாங்க எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு கமெண்ட்லயும் தனிப்பட்ட முறையிலயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க மாமா. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து. அதுலயும் நிறைய பேர் உனக்கு வாய்க்கு ருசியா உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு சொல்லு, நாங்க செஞ்சு அனுப்புதோம் அப்படின்னு வர கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போதே ஆனந்த கண்ணீரே வந்துட்டு மாமா. என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா எல்லாரும் அப்படின்னு. பாசத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மாமா. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி சொல்லண்டமா? என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இத தவிர எப்படி எனக்கு சொல்லனே தெரியல. ஆமாங்க, உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒரு பக்கம் ஆஸ்பத்திரிக்கு போனனாலே அது நினைச்ச பயமா இருக்கு மாமா. என்னதடி பையன் சின்ன பிள்ளை மாதிரி பயப்படுத? டேய், எப்பவுமே நான் உன் பக்கத்துல கூடவே தான் இருப்பேன். இங்க டாக்டர்னா பூச்சாண்டி என்ன பயப்படுறதுக்கு? நீ சும்மா டாக்டர் போய் பார்க்க போறோம், செக்அப் பண்ண போறோம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் சரி மாமா. சீக்கிரம் அள்ளி சாப்பிடு, மிச்சம் வச்சிடாத. நான் போய் 2 பாத்திரம் எடுக்கு, அது மட்டும் கழுவி போட்டு ஓடியாரேன். அதுல கிளம்பிடுவோம். சரி மாமா. ஞம், ஞம், ஞம். இடி சின்ன பண்ணே, அம்மைக்கு மிச்சம் போவேன் அங்க கிடந்தே அலறு வருமா, அடுக்கல்ல இருக்க எங்க வரும்? இடி ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? என்னங்க அடுக்கல்ல உட்காந்துட்டியா? நீ கொண்டா பல்லாரிய வெட்டிதாரே. நீ ஏதாவது வேற வேலை இருந்தா பாரு. இந்த டக்கு புக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுல ஆஸ்பத்திரி கிளம்பலாம்ல. மர்மல நான் வந்தாச்சு, நம்ம வீட்டு பெரிய அலாரம். நீங்க ரசங்கறதா இருக்கியோ? ஆமாமா, இப்பதாங்க நான் வந்தேன். அதான் ஏதாவது வேலை இருக்கா சொல்லுன்னே, ஒன்னும் இல்ல அப்படிங்கா. மர்மல அந்த பல்லாரிய கொண்ட நான் வெட்டி தரேன், நீ ஏதாவது வேற வேலை இருந்தா பாரு. ஏன்டாதே, எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரு அடியா குக்கர்ல இந்த கூட்டச்சோறு வச்சாச்சு. எப்படி ஹாஸ்டல்ல செக்அப்லாம் முடிஞ்சு வரதுக்கு மத்தியானம் 1 மணிக்கிட்ட ஆயிரும். வந்தோடனே சாப்பிடலாம்லதே, வந்து பப்படம் பொரிச்சா போதும். இப்பமே பொரிச்சு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி நைத்தாப்புல இருக்கும். வந்தோடனே பொரிச்சோம்னா நல்ல உருண்டு இருக்குமா, அந்த இந்த கூட்டச்சோறுக்கும் வச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல அளவுல இருக்கும். ஆர்த்திங்க பச்சடி வச்சிருக்கேல மர்மல? ஆமதே, நார்த்திங்க பச்சடி இருக்கு, தொட்டுக்கிட்டு தின்னோம்னா நல்ல சுள்ளுன்னு இருக்கும். அப்ப சரி, நீ வேலைய முடி. நான் பைப்ல தண்ணி எதுவும் வருதான்னு 2 கூட எடுத்து வச்சிட்டு அதுல நானும் கிளம்புறேன். சரிதே, தண்ணி வருதான்னு போய் பாப்போம். இடி எங்க ஆபீஸ்ல எல்லாரும் கேட்பணும், என்ன உன் பொண்டாட்டிக்கும் இந்த உங்க அம்மைக்கும் சண்டை வருமா என்ன அதுன்னு. இருன்னு சொல்லி அடிப்படி போட்டு மண்டை உடைச்சு உருள் வாழ்வா. ஐய், நம்ம வீட்டுல எங்கிட்டு சண்டை படுத்திய நீங்க 2 பேரும்? அதனாலதானே நான் நிம்மதியா வேலையை போய் எடுத்து நிம்மதியா இருக்கேன். எனக்கு சில நேரத்துல ஆச்சரியமா இருக்குட்டி, நீனும் எங்க அம்மையும் சண்டை கிட்ட போடாம இருக்குது. சண்டை போடுறதாங்க செய்வேன் அப்பப்பா. இடி இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு போடுற சண்டை. மத்த வீட்டுல எல்லாம் மாமியா மருமக கூட சண்டை போட்டுட்டு அவ கூட பேசாம இருப்பா, இவ கூட பேசாம இருப்பா, அவள அம்மா வீட்டுக்கு அடிச்சு பத்திருவா, அவளை கொடுமைப்படுத்தா, இவளை கொடுமைப்படுத்தா, ஒரே மாமியா மருமக கொடுமை கொண்டாட்டம் தான் நடக்கும். அதான் சொல்லுதேன், இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுக்கியேன், இடையில மண்டையை பிச்சுட்டு போறது என்ன மாதிரி புருஷன் மாதிரிதான். எங்க வீட்டுல சண்டை அப்படிலாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க. என்ன இரு கண்ணு போட்டுறாதீங்க போய், நானும் உங்க அம்மையும் சண்டை போடாம இருக்கதை பார்த்து.
நான் எதுக்கிட்டி கண்ணு பட போறேன்? இடி அது இருக்கட்டும், மருமகளை பிடிக்குமா உனக்கு? மருமகனை பிடிக்குமா? எங்க எனக்கு எந்த பிள்ளையா இருந்தாலும் சரிதான் பிடிக்குங்க. மருமகளோ நல்லபடியா சுகப்பிரசவத்துல நல்லபடியா ஆரோக்கியத்தோட குழந்தை பிறக்கட்டும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம என்கிட்ட நிறைய பேர் கேட்காங்க, என்ன உங்க நாத்து மாசமா இருக்கா, குட்டி தர்பூசணி தலையனா இல்ல குட்டி நாத்துமா வர போறது அப்படின்னு கேட்டு ஒரே சிரிப்பு நிறைய பேர் என்கிட்ட. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எது இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு அப்படின்ட்டேன். ஒரு வீட்டுக்கு சின்ன பிள்ளை வருதுனாலே என்ன சந்தோஷமா இருக்கு பாத்தியா? ஆமாங்க, இதெல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய வரம் தான். இடி சப்பாத்தி போட போற என்ன? பன்னீர் பட்டர் மசாலாவா வைக்க போற? என்ன இப்ப கேட்டுட்டு கேட்க பக்கம் சிரிச்சு கிடக்க குனிஞ்சு கிடந்து சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலாவான்னு கேட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா இல்ல, பன்னீர்ங்கிற வார்த்தையை கேட்கும் போதே ஒரு பக்கம் சிரிப்பாவும் வருதுக்கு, ஒரு பக்கம் பயங்கர கோபம் கடுப்பாவும் ஆகுது. ஆம்டி, பன்னீர் பட்டர் மசாலாவால பாதிக்கப்பட்டிருக்கிய நீ? கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா, குடும்பத்தோட நம்மள ஜாலி முடிக்கனே அழிது இல்ல. ஒரு 2 மாசம் முன்னால உங்க அம்மையும் உங்க தங்கச்சி இருக்காவல பண்ணனு கூத்து. அது என்ன கூத்து? சொல்லுதவை ஒரு நாள். என்னமாக்கா என்னன்னு வாயை திறந்து சொன்னாதான் நமக்கு எனக்கு தெரியும். நீ மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு எதையாவது திங்கணும்னு சொல்லிட்டு இருந்தானா எப்படி எனக்கு தெரியும்? சொன்னதானே தெரியும். நானும் அந்தல உங்க அண்ணிட்ட சொல்லி செய்து எடுத்து கொடுமா கம்மே, அவளும் செய்து எடுத்து தருவா, நீ நல்ல அளவோட திங்கலாம். பன்னீர் பட்டர் மசாலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாட்டி, நானும் இந்த டிவில எல்லாம் சொல்லும் போது கேள்விப்பட்டிருக்கேன். டி அது நல்ல டேஸ்ட் இருக்கும் போல இருக்குமா, அது செய்ய சொல்லுமாமா அண்ணியே. இருமக்கா செய்ய சொல்லுவே. வரமோள என் மொபைலுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலான்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? டிவில எல்லாம் சொல்லுவோம்ல, அது திங்கிற போல ஆசையா இருக்கா. உனக்கு செய்ய தெரியுமா? தெரியும் தே. வெங்காயம் தக்காளி இஞ்சி வெள்ளை போடு, பன்னீர் விலை இல்லத்தே. நான் போய் துணியை மாத்திட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு தரேன். ஏண்டா நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். என்ன மர்மல, அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணும் தெரியாத மரமண்டையாவா இருக்கோம் நானும் என் மொபைலும். வாரதுக்கு முன்னால கடைக்கு நான் தானே போயிட்டு இருந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், என் மொபைலுக்கு எல்லாமே தெரியும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம், துட்டு நான் வச்சிருக்கேன், கவலைப்படாத. போய் எல்லாம் பார்த்து எடுத்து பதனமா வாங்கிட்டு வந்துருவோம். சரி, அப்ப பார்த்து வாங்கிட்டு வாங்க. 10 நிமிஷங்களுக்கு போறது. மர்மல என்ன, வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடி இஞ்சி எடி அம்மக்கா பன்னீர் எடுத்து கொடுட்டி. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். கூறுகட்ட குக்கர்களா, மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். மாமியா கிழவி, முதல்ல உங்க சப்பு மூக்க நறுக்குதேன், அதுக்கப்புறம் உங்க மொவ மூக்க நறுக்குதேன். அப்பதான் 2 பேரும் சரி வருவிய. இல்ல கதை விட்டுட்டு இருந்தோம்னா நல்ல கெக்க பக்கம் பாரு. என்ன ரோய், பல்லறிய வெட்டும். நான் ஏதாவது வேற ஏதாவது வேலை இருந்தா பாக்கேன். அப்படி இந்த பல்லாரியை வெட்டிட்டு அடுத்தல இந்த தக்காளி பக்கத்துல கிடக்கு பாருங்க, இந்த உள்ளி கூடையில அந்த தக்காளி எடுத்து பொடிப்படியா நறுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பக்கத்துல இஞ்சி வெள்ளை போட்டு இருக்கு பாருங்க, தோலை விரிச்சு நல்ல அளவோட நைஸா அரைச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன், அதையும் நல்லா உருண்டை போட்டு சப்பாத்தி தேய்ச்சி வச்சிருங்க. நான் இப்போ ஓடியாரேன். என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? என்னங்க நீங்க அடுக்கல்ல வந்து தவங்க கிடந்து ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுன்னு உசுர வாங்கினீங்களா? அதான் இவ்வளவு வேலையும் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் முடிச்சு வைங்க. இப்போ ஓடியாரேன். வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாருன்னா என் போக்குல எல்லா வேலையும் நானே முடிச்சிருப்பேன். அவரா வாலண்டரியா வந்துட்டு இப்ப வாயை பிளந்துட்டு இருக்காரு. ஈரியும் இதுக்கு பேர் தான் தவளை தான் வாயால கெடுங்கிறது. அப்ப நாங்க யாரு பாளையங்கோட்டை செயல படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். என்னைவா குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கா? என்ன பிளான போடுதாலும் தெரியலையே. நீலாம்பரி, என் மொட்டக்கிழவி, நீ தானே அந்த சில்வண்டுக்கு கைய பிடிச்சி மாசமா இருக்கன்னு பார்த்து சொன்னவ. எனக்கு தெரியாம அவ வீட்டு நடையேறி போயிருக்க. உனக்குதான் முதல்ல வைக்கின ஆப்பு. 3 நேரம் பொங்கி ஆக்கி எனக்கும் எங்க அம்மைக்கும் வாயில தட்டுதேன்னு பாத்துட்டு இருக்கேன். இல்லன்னா என்னைக்கே உன்னை தூசிய தட்டுத மாதிரி தட்டி அனுப்பியிருப்பேன். எம்மா நீலாம்பரி, ஐயே எத்தை கூப்பிட்டேலோ, ஏதோ யோசனையில நின்னுட்டே பாத்துடுங்க. ஐயே என்னத்தை வேலை பாக்கிய, சொன்ன கேட்கவும் மாட்டிக்கிய, வேலை செய்யணும்னு சொன்னா அதுவும் கேட்க மாட்டிய. கடைசியில கையோட எனக்கு இட்லியும் போட்டு கொண்டு வந்துட்டேலாக்கும். நானே வந்து அடுக்கல வந்து எடுப்பனத்தே. இதே ஒரு விஷயம் சொல்லுவேன், மனசுல வச்சுக்கிடுங்க. இந்த தெருல முக்கு வீட்டுல கடைசி, ஆமா கோயிலன்னு ஒரு தீர்க்கா பத்தியலாம். ஆமா கோயிலா, உங்க அம்மா சொல்லி தந்தவோ அந்த பிள்ளைக்கு பேரு கோயிலான்னு. அந்த பிள்ளைக்கு என்னமா அந்த நீட்டி சொல்லுதா? என்ன நீலாம்பரி குடுத்து வச்சவாணி, உன் மாமியார் என்ன 3 நேரம் உனக்கு சுட சுட பொங்கி ஆக்கி இருந்த இடத்துக்கே கொண்டு தாராவல. காப்பியில இருந்து பலகாரத்துல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாம் முன்ன வரத அப்படின்னு சொல்லுதா.
நானும் என்ன எப்ப பார்த்தா அப்படிங்க அவ சொல்லுதா நானும் தெரியல அங்கேயும் போகும்போது வாசல் திறந்து கிடக்கும்ல அப்போ உன் மாமியார் முன்ன கொண்டு தரும்ல அப்ப பார்த்தேன் அதான் சொல்லுதேன் இப்படி ஒரு மாமியார் கிடைக்குன்னா என்ன தவம் செஞ்சிருக்கேன் நீலாம்பரி அப்படின்னு சொல்லுதா அப்படியா இதே இனிமே எது திறந்தா இருந்தாலும் முன் வாசல் கதவை சாத்திருங்க தே அவ்வளவு கொல்லிக்கண்ணு பட்டாலே விளங்காது தே அதனாலதான் சொல்லுதேனா அப்படியே விஷயம் எனக்கு தெரியாதம்மா நானும் அந்த பிள்ளைய நல்ல பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டேன் இனிமே எது திறந்தா இருந்தாலும் முன் வாசல் கதவை சாத்திருந்தேன் ஆமாதே அவ்வளவு அப்ப பார்க்க முடியாதுல்ல இல்ல ஞாபகம் வச்சிருங்க தே இதே ஃபாலோ பண்ணுங்க என்ன ஒரு தடவை சொன்னா எனக்கு 100 தடவை சொன்ன மாதிரிமா நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நல்ல ஞாபகம் இருக்கும் பாத்துக்க ஆமாதே உங்க தலையை பார்த்தாலே தெரியுது தே நல்ல ஞாபகம் இருக்குன்னு இண்டலே இல்ல தே நக்கலு இதே தப்பா நினைச்சுக்கிடாதே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சரி நான் இதுக்கு தப்பா நினைக்க போறேன் நீ இட்லி எடுத்து சாப்பிடு பஞ்சு போல குஸ்பு இட்லி சரிங்க தே நீங்க சாப்பிட்டீங்களா இனிமேதாம சாப்பிடணும் என்னைக்கு நான் முதல்ல சாப்பிட்டேன் எதுனாலும் சுட சுட முதல்ல உனக்கு தான் ரெண்டாவது உங்க அம்மைக்கு மூணாவது எனக்கு கடைசியில என் மோவனுக்கு ஆமா டெய்லி காலையில எங்க போயிட்டு வாரான் வேலைக்கு போறான் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கானே அவரு என்ன வேலை பார்க்காருன்னு ஊருக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாதாக்கா இங்க ஊர்ல இருக்க வரைக்கும் அவன் எந்த கூலி வேலைனாலும் பார்த்துட்டு தான் இருந்தான் உனக்கே தெரியும்ல அதான் இங்க வந்து என்ன வேலை பார்க்கலான்னு கேட்டா அவன் சொல்லவும் மாட்டான் இங்க இருக்க வரைக்கும் கூலி வேலைக்கு போனாரு அதெல்லாம் சரிப்படாது தேவருக்கு இங்க எங்க ஊர்ல வந்தனா இப்ப பெரிய லெவல் ஆயிட்டாரு பெரிய லெவலா ஆமதே பெரிய லெவல் தான் தெருட்டூர் போற வேலை பார்க்காரு என்னமா சொல்லுத தெருட்டூரா இப்படி ஒரு வேலையானா என் வயசுல கேள்விப்பட்டதே இல்லையாமா இதே அத பத்தில உங்களுக்கு விவரம் தெரியாது இவ்வளவு நாளும் தெருட்டூர் போறது இனிமேதான் யூஸ் ஆக போகுது அவர் பெரிய லெவல்ல போறாரு வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல நிக்க போறாரு வார பக்க பார்த்தா எம்எல்ஏ ஆயிருவாரு கொஞ்சம் புட்டான்னு வச்சுக்கோங்க அமைச்சர் லெவலுக்கு போயிருவாரு அதுக்கப்புறம் ஏன் லெவல்லாம் பெரிய லெவல்ல போயிரும் நான் அமைச்சருக்கு பொண்டாட்டி நீங்க அமைச்சருக்கு அம்மா ஏதோ பொண்டாட்டி கூட்டிட்டு போனா கெட்டு குட்டிச்சவரா போனா அப்படி 4 பேர் எங்க ஊர்ல சொல்ல முடியாத அளவுக்கு என் மோவன் எம்எல்ஏவா இல்ல அமைச்சராவா ஆயிட்டானா எனக்கு சந்தோஷம் தான்மா நீ சாப்பிடுமா எப்படியோ நான் சொன்ன விஷயம் என் பொண்டாட்டி கிட்ட நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அமைச்சருக்கு பொண்டாட்டியே ஆயிருவீங்களாங்க ஆயிரமாம்டி கவலைப்படாத அதுக்கு தானே அங்கேயும் ஓடி சாடிட்டு திரியுதேன் தெருட்டூர் போயிட்டே இருக்கேன் யாராரு எப்படி யாருக்கு ஓட்டு போடுவா அப்படிங்கறது கணக்கெடுக்கிறதுல எனக்கு சொல்லி இப்பவே அப்படியே கவர் பண்ணி என் பக்கமா எல்லாத்தையும் இழுத்து எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகி காட்டுதானா இல்லையான்னு பாரு இதுல எதுவும் உள்குத்தி இல்லையே டி அத்தாங்கிட்டே உள்குத்து வெளிக்குத்தா அமைச்சரான பிறகுதாங்க என் காதல தங்க கம்மல் போடணும் வைர கம்மல் போடணும்னு அதுக்கு முன்னால இப்ப கவரிங் கம்மல் போட்டிருக்கேன் அதனாலதான் காதை மறைச்சு சீவிருக்கேன் காதை கூட வெளிக்காட்ட முடியல அந்த அளவுக்கு என்னால தலை காட்ட முடியல எங்க அம்மா கிட்ட இடி நம்பிக்கை வீட்டி நம்பிக்கை தான் வாழ்க்கை பாரு உங்க அம்மையிட்ட இருந்து நீ அடிச்சு கொண்டு வந்த 25 பவுன் நகையும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னால மீட்க முடியாம கிடக்கு அத மீட்கணும் அப்படி இல்லைன்னா ஏலத்துக்கு போயிரும் அதுக்கு துட்டு வேணும் அதுக்கப்புறம் உங்க அம்மா எழுதி வந்த வீட்டை அதையும் வச்சிருக்கேன் அதுக்கும் மீட்கிறதுக்கு துட்டு வேணும் எல்லாமே இதுலதான் அடங்கி இருக்கு மொத்தத்துல என் எதிர்காலமே அடங்கி இருக்கு நான் 5-6 மாசம் பொறுத்துக்கா அதுக்கப்புறம் நம்ம லெவலே வேறதான் அமைச்சர் பொண்டாட்டி ஆயிட்டேன்னு வச்சுக்கியா அங்க கூப்பிட்டா ஒரு ஆளு இங்க கூப்பிட்டா ஒரு ஆளுன்னு உனக்கு சேவகம் பண்ணதுக்கு ஐயோ எத்தனை ஆளுன்னு மட்டும் பாறேன் அம்மா வீடு அது ஒரு ஓட்டு வீடு ஒழுங்கின வீடு அதெல்லாம் விட்டுட்டி உனக்கு ஒரு சூப்பர் மாளிகை அரண்மனை மாதிரி கெட்டி தரேன் உனக்கு இதெல்லாம் கனவா பயிராதுல்ல நெசமா நடக்கும்லாங்க அப்படி நெசமா நடக்கலன்னு வச்சுக்கிடும் வாயிருக்கும் பல்லு இருக்காது உக்கு இருக்கும் முழி இருக்காது கை இருக்கும் கால் இருக்காது அக்கக்க பிரிச்சு ஆக்கர்ல போட்டுருவீங்க நீலாம்பரி பைத்தியக்காரி இல்ல நீர் சொல்லதெல்லாம் கேட்டுட்டு ஆடதுக்கு உங்களுக்கு இன்னும் 6 மாசம் தான் டைம் அமைச்சராவேரோ கிமைச்சராவேரோ என்ன ஆவேரோ எனக்கு தெரியாது எங்க அம்மா தந்த 25 பவுன் நகையும் அந்த வீட்டையும் திருப்பி தரணும் நீ ஓ லெவலே வேறன்னு சொல்லிட்டு இருக்க நீ நான் ஒரு அல்ற சில்லறைக்கெல்லாம் கிடந்து இப்படி அலப்பற பண்ணிட்டு இருக்க இட்லியை சாப்பிடு எனக்கு ஒரு மருமகனோ மருமகளை பிறக்க போறா ஐயோ அந்த கொண்டாடி பாவகிட்ட வச்சு பாட்டு பிடிச்சா அவ்வளவுதானே நம்மள பிரிச்சு மேஞ்சிருவாள எம்மா இட்லி இருக்கா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் மருமகனாவது மருமகனாவது பிறப்பாளாம் நம்மள கடுப்பு ஏத்ததுக்குனே திரிதாரு வாரும் போய் நாக்கு வெட்டி விடுதே வெட்டி ஆகாரம் உன்னை எல்லோரும் அன்பாக கூடி வாங்க கா 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 அதுபடி நல்ல வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிய அடச்சிட்டு பண்ணு எப்போ வந்த நீ நான் வந்து 2 நிமிஷம் கிட்ட ஆச்சு அப்படியே கண்ணெடுக்காம ரசிச்சு பார்த்து அப்படியே இயற்கையில ஆழ்ந்து போயிருக்கே போல இருக்கு யார ஒண்ணு சின்ன பண்ணு நான் போன எடுத்தா இருந்தாலும் அப்படியே பாத்துட்டே இருப்பேனா லைனா உடனே எல்லாம் காலி ஆயிருது உடனே 2 GB தின்னு போட்டா 4 GB தின்னு போட்டேன்னு ஒரே சண்டை நித்தம் ஒரே போர்க்களமா தான் இருக்கு அதான் இன்னைக்கு பார்த்தேன் காலையில எதிர்த்து சண்டை போடாது ஐஸ்வர்யமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் பேசாம வாசல்ல உட்காந்துட்டேன் சனிக்கிழமை வரையும் அந்த மனுஷனுக்கு லீவு என் மோவளுக்கு லீவு அதான் சரி என் மோவ தூங்கிட்டு இருக்கா அந்த மனசே ஏதோ டிவியை போட்டு பாத்துட்டு கிடக்காரு அதனால என் போக்குல வெளியில வந்து உட்காந்துட்டேன் காலையில டிஃபன் யார் வீட்டுல இன்னைக்கு
கோவப்படாதீங்கம்மா. யார் வீட்டுல டேஸ்டா இருக்கோ, யார் வீட்டுல இன்னைக்கு வாசம் வருதோ அங்க வாங்குவீங்க, அப்படிதானே? அடவுளே பாரு சின்னபடி, தேவையில்லாம வந்து பேச்செல்லாம் வச்சுக்கிடாத. இப்ப பார்த்து பாமா போன் அடிக்கல, இப்ப இவ வேற இருக்காள, அவ்வளவுதான் நம்மள உண்டிலன்னு பண்ணி போடுவாள. என்ன நாலுமுடி, யாரோ போன் அடிக்கல, எடுத்து பேசுங்க என்ன ஏதுன்னு. எப்படி யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்கு. எந்த புது நம்பர் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் பத்துக்க. தேவையில்லாம எனத்தையா போன போட்டுட்டு அவங்களா இவங்களா இந்த ஊரா அந்த ஊரான்னு கேக்குது. சரியா இருக்கும் பத்தியா, ஏதோ ராங் நம்பர் போல இருக்கு, வச்சுட்டேன். இல்லபடி 1000 தரணும்ல, தந்துருங்க. ஆஸ்திரி போண்டி இருக்கு, எப்படியா இருந்தாலும் நாத்துக்கு புருஷன் செலவழிப்பாரு. இருந்தாலும் நம்மளும் கையில ஏதாவது துட்டு வச்சுக்கணும்ல, சும்மா போகப்படாதுல்ல. சிம்ரனே தூரமா ஐலுக்கு போறேன் சின்ன பொண்ணு. அலும்படி நேத்து நைட்டே நீங்க பாமா வீட்ல என்னதுன்னு கேட்டலம்ல, அவன் இன்னைக்கு பூரியும் குருமாயும் சொல்லி இருந்தாலம்ல. அட்னடா பம்பர கட்டு மண்டையா, இன்னைக்கு செத்தடியோ. சிம்ரனே வயலுக்கு போறோம்னேல போன் யாராவதுல சொல்ல வந்தத சொல்ல விடுமா, பாதியில அனுப்புனா எப்படி? சொன்னாலும் சொல்லி விட்டது சொல்லண்டமா. போன் அடிச்சாம்ல, நீ எடுக்கலையாம்ல? பாமா எனக்கு போன் அடிக்கலையே. பாமா போன் அடிக்கும்போது நான் அங்க தான் நின்னேன், உங்களுக்கு அடிச்சா நீங்க எடுக்கவே இல்ல. இவ வேற முறைச்சு கொண்டாடுதாள. காலையில 8 மணி வரைக்கும் புரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் ஒரு வாளி நிறைய கொண்டு வச்சு தரணும்னு நினைச்சிருந்தாங்க. கடைசியில பார்த்தா ஒரு 3 விருந்தாள் கிட்ட வந்துட்டான் வீட்டுக்கு. அந்தால அவளுக்கு அப்படியே உங்களுக்குள்ள தூக்கி அவளுக்கு வச்சு கொடுத்தாச்சான், சாப்பிட்டாச்சா. அதனால உங்களுக்கு ஒண்ணு இல்லையா, அதனால நீங்க ஏதாவது பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிதான் போன் அடிச்சிருக்கா. நீங்க போன் அடிக்கலன்னா நாங்க வர வழியில வந்தோம்ல, அந்தால கூப்பிட்டு சொல்லி விட்டா, இப்படி போகும்போது 4 மணிக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு. அதான் சொல்லிட்டேன். என்ன சின்ன அப்படி பாக்க, நானா போய் அவட்ட போய் வாலண்டரியே கேட்கல, அவளாதான் சொன்னா. என்னக்கா உங்கள்கிட்ட பூரினா உங்களுக்கு நல்லா பிடிக்கும்லக்கா, இந்த உங்க வீட்டுல அந்த அண்ணனுக்கும் பிடிக்கும், பிள்ளைக்கும் பிடிக்கும், எல்லாம் எனக்கு சொந்தக்கார மாதிரி தானே, நம்ம அப்படியே பழகுதான். அதனால நீங்க ஒன்றும் செய்யாண்டா, நானே காலையில பூரி போட்டு குருமையை வச்சு உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். நான் வேண்டாம் தான் சொன்னேன், அவன் தான் சும்மா கட்டாயப்படுத்தி வயாம சொன்னான். நான் அதில் லேசா மண்டையை ஆட்டி வச்சேன். கடைசியில கதை இப்படி போய் இருந்திருக்கு. இம்ரனே வாளியில என்னது? எம்ம தாயே, நான் வயலுக்கு என் புருஷனுக்கு கஞ்சி கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், கொண்டுட்டு போறேன். அதுல பங்கு கேட்டாத தாயே. நான் போறேம்மா. ஆமா, பொல்லாத கஞ்சியும் கருவாட்டு குழம்பும் அங்க முன்ன பின்ன பார்த்தது இல்ல. உன் கஞ்சி கருவாட்டு குழம்பையும் கொண்டுட்டு போந்தல. நாலுமுடி, இந்த அவமானம் தேவையா தேவையா? ஏந்தல ஆளை கண்டு கூத்து போடுதா. வீடு இங்க இருக்கு, எங்க ஓடுதியா? வர பக்கம் பார்த்தா நம்ம வீட்லயே வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவையும் ஆட்டையை பட்டப்படாது. நாலுமுடி, நான் வந்துட்டேன். என்னக்கா பைப்பு முட்டுக்கு போகாம இங்க உட்கார்ந்திருக்கிய? எல்ல தாயி அங்கட பாரு. கடவுளை, தண்ணி வரமுனாலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? குறத்து வரிசையில போடாம இங்கோண்டு போட்டிருக்க, அங்கோட்டு வரிசையில போடும். அப்பதானே வரிசை தண்ணி வரும்போது சீக்கிரம் பிடிச்சி ஓடலாம் வீட்டுக்கு. செல்ல தாயி குவாசல ராத்திரியோட ராமானமா வரிசை போடுதேன்னு குறத்தை கொண்டு போட்டிருக்கா, நல்ல பிளாஸ்டிக் கூட. ஆனா எவ்வளவு ஒருத்தி விடிய காலம்புற ஆட்டையை போட்டுட்டு அதே மாதிரி டிசைன் உள்ள ஓட்டை குடஞ்சு தவுந்த குடத்தை கொண்டு போட்டுட்டு போயிட்டாலும் இவ்வளவு நேரம் ஒரே சண்டை. அப்படியாக்கா? அதான் செல்ல தாயி இங்க கொண்டு வச்சிருக்கேன் குடத்தை. வெள்ளையம்மாக்கா உசாரு குடத்தையே கொண்டு வரல. அம்மா அப்ப இந்த பித்தளை குடத்தை கொண்டு போட்டோம்னா அவ்வளவுதான். உங்களுக்கு எவ்வளவு ஒருத்தி தள்ளிட்டு போயிருவாள். பித்தளை கடை விக்க வேலையில அவ்வளவுதான். இங்கே வச்சுக்க, உங்க மடியிலே வச்சுக்க. ஊர்ல தண்ணி என்னைக்கு வராம இருந்து, என்னைக்கு அது போகல தண்ணி பாஞ்சிட்டே கிடக்கும், எடுக்க அல்லாம கிடக்கும். இன்னைக்கு என்ன தெரியல, எங்கேயோ பைப் உடஞ்சிட்டு நல்லா கண்டி இப்படி அடைச்சு போட்டிருக்கான். தண்ணி வராம கிடந்து இப்படி அடிப்படி போட்டு கிடக்கழுவோம். நான் வார அச்சிமிச்சா யாரு செல்ல தாயி? அக்கா அண்ணா வாரா பாரு. இருக்கிற வேலையே கிடையாது போல வீட்டுல. சுவாறு பொங்கு அலுவல, திம்பு அலுவல, கொண்டு அலுவல. வீட்டுல வேலையும் ஜாலி இல்லாம தெருலதான் திரிவாளுவ போல இருக்கு 24 மணி நேரமும். நான் வரட்டு. செல்லத்தை ஆண்டி, என்ன ஹாஸ்பிடல் போலியா? எனக்கு என்ன கொள்ள, நான் நல்லா தான் இருக்கேன். சுகரும் கிடையாது, பிரஷரும் கிடையாது வரைக்கும். ஆண்டி கிட்டின்னு சொல்லிட்டு கிடந்தா வச்சுக்கியா, எனக்கு பிடிக்காது பாத்துக்கா. உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்படி கூப்பிட மாட்டேன். அதான் 3 ரோசஸ்க்கு ஒரு நோய் நொடி கிடையாதுன்னு ஊருக்கே தெரியுமே. நீங்க நல்லா ஜாலியா சுத்திட்டு திரிவீங்க இந்த வயசுலயும். ஏன் உனக்கு பரமே இருக்கு? நானும் உங்க அம்மாவா ராதிகாவை ஹாஸ்பிடலுக்கு செக்கப் கூட்டு போனோம்ல, அததான் நான் கேட்க வந்தேன். எம்மா தாயே, அவளை பெத்தவன் நான் இருக்கேன். எப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போனோம், எப்ப கூட்டு போக கூடாது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தயவு செய்து நல்லா இருப்ப போயிட்டு வா. நான் இப்ப என்ன கேட்டுட்டு சொல்லி இப்படி கோபப்படுறிய? பாரு, உன் ஜாலி என்ன வேண்டுமோ அதை மட்டும் பாரு. வாக்கிங் போதுக்கு தானே வந்த? சில்லு வாடி. ஆமா வாடி போலாம். 2 பேரும் சிலுப்பட்ட மாதிரி ஆட்டிக்கிட்டு வந்துட்டாளுவா. செல்ல தாயி, ஆமா உன் மவளை செக்கப் கூட்டிட்டு போறேன்னு நீ யார்கிட்டயும் போய் சொன்னியோ? நான் எங்கக்கா சொன்னேன்? என் வாயை விட்டு வெளியே வரவே இல்லையே விஷயம். ஆசமா இருக்கான்னு தான் ஊர் முழுக்க நீங்க சொன்னீங்களா? அது நாங்க 2 பேரும் தான் சொன்ன செல்ல தாயி. ஆனா இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு செக்கப் போறத மூச்சு விடலையே நாங்க யார்கிட்டயும். எனக்கு தெரியும்க்கா, இந்த மஞ்ச மண்டை இருக்கால ஒரு அரட்ட உசுறு மருமோனு கூட படிச்சவளாம்லாக்கா.
1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கதான் படிச்சானா. மறுபடியும் காலேஜ் போகும்போது அவரு கூட தான் படிச்சிருக்கா. அப்பா பார்த்தால ஃப்ரெண்டு என் நேரமும் வயாம போன் அடிச்சு கிடப்பான் மருமனுக்கு. மருமன் எடுக்கலனாலும் புடுப்புடுன்னு வருவாளாம். என் மொவ சொல்லுவாக்கா, என்ன ஃப்ரெண்டுஷிப்பே மறந்துட்டியாக்கோ அப்படின்னு கேள்வி கேட்பாளாம். என் மோ மாசமா இருக்கன்னு தெரிஞ்சோடனே போன் அடிச்சிருப்பாக்கா என் மருமனுக்கு. உளறுவாய் ஓட்டவாய் இருக்காருல அந்த மனுஷன், வாயில வயித்துல ஒண்ணும் கிடையாது, உடனே சொல்லிருப்பாரு. பொண்டாட்டி கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு என் மாமியா என் மச்சனை பொண்டாட்டி எல்லாரும் போறோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு இவட்ட. அதான் வச்சுக்கிட்டு திருப்பிட்டு தெரியுதா. அதை வச்சுதாக்க நம்மகிட்ட வந்து விசாரிச்சுட்டு கிடக்கா. அதானே கேட்டேன். இல்லன்னா இவ்வளவு விவரமா வந்து கேட்க மாட்டாளா? ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் வசமா மாட்டுவல்லக்கா. அன்னைக்கு இந்த வைக்க போருக்கு வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். மண்டல இருக்க 5 முடியா ஆஞ்சிட்டு விடணும். அதை செய்ய செல்ல தாயி. அப்பதான் அந்த மஞ்ச மண்டை அரட்ட உசரி சரி வருவா. என்ன செல்ல தாயி எந்திரிச்சிட்டா? நீ காவல் கிடந்தோம்னா யாரும் இருக்கா? பிறகு சாயந்தரம் வந்து கூட தண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கிட்டம்னா 24 மணி நேரம் தண்ணி விட்டுட்டு கிடப்பானே போறவேனத்துக்கு. ஆசிரி பண்ணும்லக்கா யாராவதுல. இப்ப சரி செல்ல தாயி போயிட்டு வா, சாயந்தரம் கூட தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி தண்ணி தேவைப்பட்டுனா ஒரு கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் எங்க வீட்டுல. அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோ. சரிக்கா போயிட்டு வரேன். எடி புஸ்ஸு வாரனே என்ன வரது வாராருமா. எப்பப்பப்பா எத்தனை கூட்டு கிடக்காரு. நீ யாராவதுலடி கடைசியில பந்திக்க போக முடியும்? ஒரு சொந்தக்கார சொக்காரன்னா ஆளுக்கு முன்ன போய் நிக்காண்டாமா. யா அம்மா வாரா இன்னும் வாரா இனிமேலும் வருவா. நீங்களாவது கிளம்பிட்டேளா? சூப்பர் மக்கா. என் பிள்ளைகள் வேணா இப்படிதான் நானும் வந்து நிக்கும். உங்க அம்மா இருக்காள என்ன வாரங்க அசைஞ்சு ஆடிட்டு தான் இருக்காளே தவிர அவளை தள்ளிதான் கொண்டு வரணும் போல இருக்கு. உனக்கு தைரியம் நல்ல அதிகம் தான். அப்பாக்கு மூஞ்சி கருத்தாச்சு. நீங்க நல்ல ஏச்சுங்க போற. உண்மை கிடையாது. நாளைக்கு வரக்கூடிய சண்டை என்னைக்கு இழுத்துருவா. என்னடி இது தலைவரி குளமா வந்து நின்னுட்டு இருக்க? சீலையும் கொடுத்தல. எங்க தலைக்கு குளிச்சுனா தலை முடி காயல. அதான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் காய வச்சிட்டு இருக்கேன். காய வச்சுட்டு நாளைக்கு வந்து சியாரு இவருக்கு என்ன லீவு போட்டேன்னா லீவு தான். காலையில எந்திக்கணும், காப்பி கையில வரும், குடிக்கணும், அந்தால குளிக்கணும், சாப்பிடணும், அந்தால பேண்ட் சட்டை எடுத்து மாட்டணும், அந்த ஆள கிளம்பி போகணும். வேற என்ன பொம்பளைகளுக்கு அப்படியா? ஒரு விசேஷ வீடு வந்தாதான் ரெட்டிப்பு வேலை. அலையில இருந்தாலும் சும்மா கிளம்பி ஓடிட முடியுமா? வீட்டுல எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சாதானே ஓட முடியும். இடு தூக்காம முடியுமா? இல்ல பாத்திரம் கழுவ முடியுமா? இல்ல மாட்டுக்கு தண்ணி வைக்கவும் முடியுமா? இல்ல காப்பி போடவும் முடியுமா? இல்ல காலையில இட்லி அவிக்க முடியுமா? எல்லாத்தையும் செய்து எடுத்து வச்சாதானே நீங்க கிளம்ப முடியும். எல்லாத்தையும் முடிச்சாதானே நான் கிளம்ப முடியும். நாள வந்துட்டாரம்மா, எல்லா வேலையும் முடிச்சாதானே குளிக்க முடியும். என்ன முன்ன பின்ன 10 நிமிஷம் கழிச்சு போவுமே. சொந்தக்காரெல்லாம் அப்படியே நம்ம வீட்டுக்கு முன்ன வந்து நிக்காவோ சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு சடங்கு வச்சமே எவ்வளவு வந்தாலும் முன்னால எல்லாரும் 12 மணி தாண்டி சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சோறு திங்க தான் வந்திருக்காளுவா. போறவென்ன ஒரு 10 நிமிஷம் கிரியும். அதுல சடங்குன்னு தலையை கட்டிட்டு எதெல்லாம் சேலைய மாதிரி ஓடி இருந்துருதே. எடி பிள்ளைக்கு கவரிங் நெக்லஸ் போட்டு விட்டுருக்க. தங்க நெக்லஸ் வாண்ட உண்டுலடி, அதை எடுத்து போட்டி மூத்தவளுக்கு. அம்மா அப்பா கேட்கலாமா? வசமா சிக்கன நீ நம்ம விக்க வேலையில நெக்லஸ் போட்டு விட்டு எங்கனே கூட தொலைச்சு வரதுக்கு உங்க அம்மாவா பாட்டிங்க. அவ பச்சை பிள்ளையாட்டி. அதெல்லாம் ஒண்ணு போடண்டா. அதுவும் இல்லாம எல்லாவளும் கண்ணு வைப்பாளுவா. தங்க நகை போட்டிருக்காளுவா அப்படி இப்படின்னு. போட்டி கண்ணு வைப்பா. எடுத்துட்டு வந்து போடு மரியாதையா. பிள்ளைக்கு போட்டு கூட்டு போகாம எதுக்கு இருந்து வீட்டுல பொட்டிக்குள்ள பூட்டி வை. சொக்கார வீட்டுக்கு போட்டு போறதுட்டி நல்லா இருக்கும். அம்மா இன்னைக்கு சண்டைக்கு வரலையா, அமைதியா இருக்காளன்னு நினைச்சேன். கடைசியில மொவன் வந்துட்டாரு சண்டைக்கு. ஆனா அப்பல இருந்து பாத்துட்டு இருக்க படபடன்னு பட்டாசு மாதிரி பொரிஞ்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வந்துட்டு இருக்காரு. நானும் பாத்துட்டுதான் இருக்கேன். கேட்க ஆளுல இருந்தானே இப்படி கோபப்பட்டு நடக்கிய. நான் இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? நிச்சாமலத்துக்கு நெக்லஸ் போட்டு போக வேண்டாம், கல்யாணத்துக்கு போட்டு போகும் தானே நினைச்சிருக்கேன். ஏம்மா நீ ரெண்டு சட்டு கண்ணீர் விட்டு அப்பா மனசு இலகிட்டு பாரு. சரி அழாதடி. தலை புடுன்னு அழுதுருவா. அது முதல்ல சொல்ல வேண்டியதுதானே. சரி நிச்சாமலத்துக்கு போட்டு போக வேண்டாங்க, இந்த கல்யாணத்துக்கு போட்டு போலான்னு எல்லாரும் ஒரு மாதிரி வருவாளுவோ அப்படின்னு இன்னும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க போறேன். அழாதா கண்ணத்தோட. ஒரு இடத்துக்கு போகும்போது கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பா. காமண்டர் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாட்டு நல்ல சேலையை கட்டிட்டு நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வா. ஆட்டோல தான் போகணும்னு நினைச்சிருந்தேன். கார் பிடிப்போம். அதான் ஆக்டிங் முடிஞ்சு போச்சுல, எதுக்கு அழுதுட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க? சும்மா கிடக்க மாட்டா. எங்க அப்பன் குதிலுக்குள்ள இல்லன்னு காட்டி கொடுக்கலே இருப்பா. கொஞ்ச நேரம் அப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டா உங்க ஐயக்கார மனசு மாறும். எடுத்து இப்படி வேண்டாம் காரு அதனால ஆட்டோ பிடிச்சு போவோம் அப்படிம்பாரு. ஆட்டோல எங்க இருந்து இடிச்சுக்கிட்டு போவதுக்கு? அதுக்கு தம்பி ஆக்டிங் போட்டேன். கூட 5 நிமிஷம் போட வேண்டியதா. வேற என்னத்தை செய்ய? பொம்பளை நிலைமை இப்படிதானே இருக்கு. எல்லாம் உங்க அத்தைக்காரி இருக்காள, அவ பண்ண சுவாலி. அவளால நான் கிடந்து மாட்டிட்டு முழிச்சு கொண்டாடிட்டு கிடக்கேன். வேற 5 நிமிஷத்துல கிளம்பி ஓடிறேன். இது வரைக்கும் ஒரு நாளாவது கார்ல கூட்டு போயிருப்பா. இன்னைக்குதான் முத கார்ல கூட்டு போறேங்காரு. நல்ல மேக்கப் போட்டுட்டு நல்ல பட்டு சேலை உடுத்திட்டு போகணும், நல்ல ஜம்முன்னு. பாருங்க போவோம், கிளம்பியாச்சுல. பொண்டாட்டியாது 10 வயசு குறைஞ்சாப்புல எல்லாம் இருக்கு. சரி வாங்க போவோம். காது கேட்க செய்யுது, வர கேட்கவே மாட்டுக்கு. சவத்த கண்ணு தெரிய மாட்டேன், காது கேட்க மாட்டேங்குது. இவ்வளவு வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அத்தமா குட்டாய மாமியகரி என்ன ஏதும்பா சொத்தவள சோர்ணக்கிளி.
என்னடி என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்ட? பேர் எதுக்கு வச்சிருக்கு? கூப்பிடுறதுக்கு தானே வச்சிருக்கு. ரேஷன் கடையில உன் பேரை சொல்லி கூப்பிடுதா, பேங்க்ல உன் பேரை சொல்லி கூப்பிடுதா. உன் மொவ 10 மாசம் சுமந்து பெத்தவா உன் பேரை சொல்லப்படாதாக்கும். சரி அது விடு, எதுக்கு எடுத்தாலும் வாயை பொளந்துட்டு நிக்காதன்னு சொல்லியிருக்கோம்ல. டோரை லாக் பண்ணு. டோரை லாக் பண்ணுமான்னு சொன்னேன், காது கேட்க மாட்டேங்க. டி அதான் இல்ல, டோரை லாக் பண்ணு சொன்னேன்னா வாயை மூடிட்டேனே. கடவுளே, அதை சொன்னா இதை செய், இதை சொன்னா அதை செய். வாட்டறது நான் சீரழிச்சு தான் போவோம் போல இருக்கு. கதவு மூடி கொண்டாடுனேன். வாட்ட சொல்லோட நானே செஞ்சு கொண்டாடிட்டு போயிடலாம். எதுக்கிட்டி கதவை சாத்துத? படுத்து கொரட்டை விட்டு உறங்குறதுக்கு. இவன உறங்கு, நான் கொஞ்ச நேரம் கதவை விட்டுட்டு ஆரம்பி காலையில உறங்க முடியுமா? வர கோவத்துல ஒரு பிளான போட்டு வச்சிருக்கேன், அதை சொல்லுது கண்டிப்பா கதவை சாத்துனேன். தாயே அப்படியா? என்ன பிளான் டி? காதை கொண்ட பக்கத்துல. டி நீ இருக்க கோவத்துல காதை கடிச்சு போட்டுறாத. போற பக்கம் பார்த்தா அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கேன். என்ன செய்ய போறோம்னா, எங்க ஓடுத? கெடி உன் ஜோலி பண்ணங்கட்டியே பாத்துட்டு போ. இதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன். பேசவும் ஓடிரு. பாரு, இதுதான் நமக்கு இருக்க ஒரே வழி. அதுக்குன்னு ஆதாட்டி கிடைச்ச உனக்கு. அம்மா கடவுளே, எனக்கு என்ன வேண்டாம்னா போ. எடி ஒண்ணும் பிரச்சனை வராத. அம்மா ஒரு பிரச்சனை வராது. இத ஈஸியான வழி, பெஸ்டான வழி, சூப்பரான வழியும் கூட. இந்த பிளான மட்டும் நம்ம நிறைவேத்தணும்னு வச்சுக்கியா, எல்லாரும் ஆடிடுவாங்க. ஆடி இந்த செல்ல தாயி சின்ன பொண்ணுலாம் அப்படி ஆட்டம் கண்டுற நிலைமை. நம்ம சொல்லுவேன், பிளான சக்சஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமை. இதுக்கப்புறம் உன் நிலைமை எங்கேயோ போகுது, என் நிலைமை எங்கேயோ போகுது. ராணி மகா ராணி, ராஜ்யத்தின் ராணி அப்படி நீ இருக்க போற, நானும் இருக்க போறேன். எனக்கு என்னவோ பயமா இருக்குடி. அப்படி சொல்லாதம்மா, எனக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணணும். இந்த பிளானுக்கு சம்மதிக்கலன்னா கடைசி வரைக்கும் நம்ம அண்ணன் நம்ம கூட சேர மாட்டோம்மா. உனக்கு பிள்ளை இல்லாம ஆயிருவான், எனக்கு எங்க அண்ணன் இல்லாம ஆயிருவோம்மா. அதாம்மா சொல்லுதே, இதான் சரியான நேரம். உம்மதிமா, ஒரு பிரச்சனையும் வராதுமா. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டேம்மா. சும்மையா அவன் பொண்டாட்டி முந்தானையே பிடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருப்பான். இப்ப பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு தெரிஞ்சு வச்சா அவ்வளவுதான். இனி அவனை கையிலே பிடிக்க முடியாது. நம்மெல்லாம் யாரோ எவரோ நினைச்சிருவோம்மா. இனி பொண்டாட்டி தான் எல்லாம் எனக்கு அப்படின்னு அவன்கிட்ட சரண்டர் ஆயிருவான். அதான் சொல்றேன், இதான் நமக்கு சரியான டைம். இதை விட்டா வேற டைம் கிடைக்காதும்மா. அப்ப சரிடி, நான் சம்மதிக்கேன். சூப்பர்மா. நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இதத்தான். இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். என் மொபைல் வண்டி பிடிக்க போனா ஆளை காணலையே. இங்க என்ன மரமல, நீ என் மோன வண்டி பிடிக்க போனியா? நீ பொறாசுல இருந்து வர. ஏய், கார் வந்துட்டு பொறாசலோட வாங்க. என்னது பொறாசுலடியா? இன்னும் சொல்ல வர சொல்ல வண்டியே. அம்மியா கிளவி, கார் நம்ம தான் சொல்லுவேன், சொன்ன கேளுங்க. பின்வாசல்ல வரதுக்கு மரம்லாம் இருக்கலாத்தே, அதான் சரி பின்வாசல் உடனே ஈஸியா வந்துரும் வண்டி. சீக்கிரம் வாங்க, இப்ப போவோம். சரிங்க. என்ன மரமல முன்ன சொல்லி வண்டியை கொண்டானா? மரம்லாம் தட்டாது, எனக்கு தெரியாதாக்கா. ஏய், எல்லா கார் நம்ம தான் சொல்லுவேன். பொறாசலடி வார என்ன வாங்க, இல்லன்னா வீட்டுல காவல் காத்துட்டு கிடங்க. அது எப்படி மரமல? நான் வராம இதுக்கு தானே எத்தனை வருஷமா காவல் கிடந்திருக்கேன். வா போவோம், பொறாசுலடி போவோம். கிளவி தள்ளி கொண்டு போக முன்னாடி நம்ம படுத்த பாடு. ஆஸ்பத்திரி கிளம்பியாச்சு, செக்கப்புக்கு போயிட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மாஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அசரி கிளம்பியாச்சு. இனி என்ன நடக்குங்கிறத அடுத்த லாங் வீடியோல வர சொந்தங்களே மறக்காம பாருங்க என்ன.